ஹலோ மக்களே, இன்றைக்கி நாள் 337. இன்றைக்கி இன்டூ தின் ஏர் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து ஒரு சின்ன ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். 1996 இந்த புக்கோட ஆத்தர் ப்ளஸ் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்டான ஜான் க்ரக்கர் மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணுற க்ரூவோட ஜாயின் பண்ணி அவங்களோட ஜேர்னியை அப்சர்வ் பண்ணி அதை எழுதுறதுக்காக அவங்களோட சேர்ந்து போகிறாரு. ஸோ அப்படி அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்லோலி அவங்க ஹாஃப் த மவுண்டனுக்கு மேலே ரீச் பண்ணி மேலே போகிறாங்க. அங்கே கிளைம்பர்ஸ்னால் ஒரு இடத்த டெத் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லெவல் ஆல்டிடியூடில் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப டேஞ்சரஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஸ்லோவாக அந்த டாப் சம்மிட்டை ரீச் பண்ணுற கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி சடனாக அங்கே ஒரு ஸ்டார்ம்னால் பனிச்சரிவு ஏற்படுது. அந்த நேரத்தில் அந்த க்ரூ குயிக்காக ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஒன்றா அவங்களோட உயிரை ரிஸ்க் எடுத்து அந்த கொஞ்சம் தூரம் இருக்க சம்மிட்டை அந்த ஸ்டார்மில் கடந்து மேலே போய் ரீச் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த ஹைட்லேருந்து திரும்பி அவங்க பேஸ் கேம்புக்கு திரும்பி வரணும். ஆனால் அவங்க பண்ண மந்த்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேஸ்ட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால அவங்க நம்ம இது கடந்து மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி மேலே கிளைம்பை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எடுத்த அந்த ஒரு தப்பான ரிஸ்கி டிசிஷனால் அதில் 8 பேர் இறந்து போகிறாங்க. லக்கிலி ஜேர்னலிஸ்ட் க்ரக்கர் அதிலிருந்து காப்பாற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துலேருந்து அவர் ரெக்கவர் ஆகி திரும்பி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அனுபவங்களை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிருச்சு. பர்டிகுலராக இந்த புக்கில் அந்த லைன் எழுதியிருக்காரு, மவுண்டன்ஸ் டோன்ட் கேர் ஹவு பேட்லி யூ வாண்ட் இட். இது மூலிமா ஜான் க்ரக்கர் நமக்கு சொல்கிற லெசன் என்னென்னா, லைஃப்பில் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே, ஆனால் அது எப்பவுமே ஒரு கால்குலேட்டடான ரிஸ்க்காக இருக்கணும். அந்த விஷயத்தோட டவுன் சைட்ஸ் என்னன்னு தெரியாமல் நம்ம பிளைண்டாக ஒரு விஷயத்தை பண்ணால் அதோட இம்பேக்ட் ரொம்ப பேடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் லைஃப் இட் இஸ் ஓகே டு டேக் சம் பாஸ் அண்ட் லுக் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் அக்கார்டிங்லி. நாட் எவ்ரி சம்மிட் இஸ் வொர்த் யுவர் சோல். திரும்ப அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கன்சிஸ்டண்டாக இருங்க.